நீங்கள் இப்போ பார்க்குறது முடுக்குத்தலை சந்து. நாகூரில் பங்களா தோட்டம் முடுக்குத்தலை சந்து. இதை பழைய ரோட்டை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு போடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு மேலேயே இந்த டிச்சிலெல்லாம் வந்து கருங்கல்ல கொட்டி மேன்மேலும் ரோட்டை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. ப்ளஸ் இங்கே வழக்கம் போல் இங்கே பள்ளமாக இருக்கிற இடம் பள்ளமாகவே இருக்குது. இப்போ இது மேன்மேலும் நீங்கள் உயர்த்திக்கிட்டே போக போக வீடுலாம் தாழ்வாக போகுது. எங்கெங்கெல்லாம் தாழ்வாக இருக்குது நீங்கள் ரோட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு போடாததுனால அப்படின்றத நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். பழைய தார் ரோட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு போடாமல் மேலே ஒன்றரை கல் போட்டு திருப்பியும் அதுக்கு மேலேயே போட போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வீட்டோட மட்டத்துக்கு மேலே இந்த ரோட்டோட உயரம் போயிடுறதுனால தண்ணி ஃபுல்லாக இந்த வீட்டு உள்ளக்க போகிற நிலைமை ஏற்படுது. ப்ளஸ் இந்த வீடுகள்லாம் வந்து திருப்பி இடிச்சுலாம் கட்ட முடியாது. ஏன்னா அப்போ நீங்கள் ரோட்டை ஒசத்திக்கிட்டே போனீங்கன்னா ஈவென்ச்சுவலாக காலப்போக்கில் வீடு தாழ்ந்தும் ரோடு உயர்ந்தும் போயிடுது. அதுக்கு தான் தொடர்ச்சியாக ரோடு போட போகும்போது ஸ்க்ராப் பண்ணிவிட்டு போடுங்கண்டா மறுபடியும் இவங்க கொண்டாந்து இந்த மாதிரி கீழே உள்ள தார் ரோட்டுக்கு மேலேயே ஒன்றரை கல்லை இது மாதிரி பரப்பி விட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் பார்க்க போகும்போது மறுபடியும் அங்கே பள்ளம். அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸ்லேயும் அங்கேயும் அந்த ஒருத்தவங்க ஸ்கூட்டர் ஓட்டு வர்றாங்களே இங்கேயும் பள்ளம். இப்படி இருந்தால் இது ரோடு போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் முறையாக இந்த பழைய ரோட்டை ஸ்க்ராப் பண்ணிட்டு போடுறது தான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். ஏன்னா இங்கே வசிக்கிற அத்தனை மக்களுமே இந்த ரோட்டை ஸ்க்ராப் பண்ணிட்டு போடுறதுக்காக தான் அவங்க வற்புறுத்திட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தவரும் பாருங்கள், இந்த பழைய ரோட்டை எதுவுமே ஸ்க்ராப் பண்ணலை. சைடில் பள்ளத்தெல்லாம் கொட்டி நிரப்பிட்டு அதுக்கு மேலே தார் ரோடு போடுறாங்க. இந்த ரோடு உயர்ந்ததுனால வீட்டு உள்ளக்க தண்ணி ஏறுது. இப்போ இது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த ரோடு போட போகும்போது மேலும் அடுக்கிக்கிட்டே தான் போவாங்க. இந்த வீடு வந்து பனிஞ்சு தாழ்வாக இறங்கிட்டே போகுது. பாருங்க தண்ணி எப்படி கட்டுதுன்னு. இப்போது இந்த இடமும் இதே பங்களா தோட்டத்தில் முடுக்குத்தலை சந்தில் உள்ள ப்ரைம் எக்ஸாம்பிள். இந்த ரோடு எவ்வளோ தூரத்துக்கு வசந்தோம். இப்போ இது மதரசா, இது கதீஜத்துல் குப்ரா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது வந்து தாழ்ந்து போயிடுச்சு. இந்த ரோடு உயர வீட்டு உள்கட்டமைப்பு வந்து தரை வந்து தாழ்ந்து போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது கிரசன்ட் ஸ்கூல். இந்த கிரசன்ட் ஸ்கூலோட ரோடு இதுவே பழைய ரோடு எதுவும் ஸ்க்ராப் பண்ணல. அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஸ்க்ராப் பண்ணாமல் போடுறதுனால இப்போ இவங்க வீட்டோட மட்டத்தை பார்த்தீங்கன்னா தாழ்வாக இருக்குது. இன்னும் இந்த ரோடு மேலே உயர வீட்டோட மட்டம் தாழ்வாகிட்டே போகும்.